எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்பைடர் வெப், சிலந்தி வலை. நம்ம எல்லாருமே இந்த சிலந்தி வலை பார்த்துருக்கோம். இந்த சிலந்தி வலை பெரிய பியூட்டி என்னென்னா, சிலந்தியை தவிர சிலந்தி சாப்பிடக்கூடிய சில இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, பூச்சிகள் இருக்குல்ல, அது இந்த வலையில் வந்தால் மாட்டிக்கும். ஏன் மாட்டுது? அதில் ஏதோ ஒரு கம்மு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே வந்தோன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்குது. சிலந்திக்கு ஈஸியாக இருக்குது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த சிலந்தியே அந்த கம்மில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதோட வீடே அதுதான் இல்லையா, அப்படியே போயிட்டே இருக்குது. அது ஈஸியாக போகுது, ஈஸியாக வருது, ஆனால் அது மாட்டிக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கம் இருக்குது, அதனால தான் வேறு ஜீவராசிகள் மாட்டிக்குது. இது என்னென்னா, இந்த சிலந்திக்கு இறைவனோட படைப்பில் அது உடம்புலேருந்து ஒரு ஃப்ளூயிட் வரும், ஒரு லிக்விட் ஒன்று வரும். அது வந்து என்னென்னா லூப்ரிகேஷன் ஆயில் மாதிரி இருக்கும். அந்த லூப்ரிகேஷன் ஆயில் இருக்கிறதுனால அந்த அதோட விலை மேலே அது போகும்போது அதோட காலெல்லாம் அது போய் ஒட்டிக்கிறது கிடையாது. அதாவது சிலந்தி வலையில் மாட்டிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இருக்குது இயற்கையோட படைப்பில். ஸோ சிலந்தி வலையில் மாட்டுறது இல்லை, ஆனால் சிலந்தி கட்டுற வலையில் வேறு ஜீவராசிகள் மாட்டிக்குது, சிலந்திக்கு உணவாயிடுது. பியூட்டியில், படைப்பில். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகளில் போய் மாட்டுறோம். அதுலேருந்து தப்பிச்சு போகிற அந்த லூப்ரிகேஷன் ஆயில்ன்றது நம்பிக்கை, ஃபேத். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு மல்யுத்த போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 2 பேர் மல்யுத்தம் தெரியல, 2 பேர் கட்டி பிடிச்சி புரளுவாங்க. ஒருத்தர் அப்படியே கீழே கவுத்தி அவரோட முதுகு தரையில் பட வச்சா இவர் ஜெயிச்சிருவார். ஒரு வேளை உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதிராளியெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கவே முடியாதுல்ல. ஆக்சுவலாக அது ஃபவுலு. அந்த எண்ணெய் தேய்ச்சி இருந்தால் என்ன ஈஸியாக இருக்குதுல்ல, அவனுக்கு எதிராளியில் பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த பிரச்சனையிலையும் போய் புதுசாக மாட்டும் போது, வாழ்க்கைன்ற பிரச்சனையில் நமக்கு ஃபேத்துன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன மாதிரி வழின்னு போயிடும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஈஸி ஜெயிச்சு வந்துடும். ஒருத்தருக்கு வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எனக்கு வேலை போச்சு புலம்புறதுக்கு பதிலாக இதோட பெட்டராக ஒரு வேலை கிடைக்க போகுதுப்பா, இந்த நம்பிக்கை ஜென்ரேட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி புது ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருந்தா வேற ஒரு வேலை கிடச்சிருக்கும். பியூட்டி என்ன, அவருக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோமே. வேலை போச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ போச்சேன்னு புலம்புறதுக்கு பதிலாக சாமர்த்தியமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு 50,000 ரூபா வேலை. இந்த 50,000 ரூபா வேலை கிடைக்கிறதுக்கு தான் அந்த வேலை போயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் வேணா இருக்கட்டும், அப்பா அம்மா, நமக்கு மனைவிக்கு குழந்தைங்க, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுவும் சரியாகும்ப்பா, முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தாங்க, அதே மாதிரி திரும்பவும் எங்கிட்ட வந்து பேசுவாங்க, இப்படின்னு நினச்சி நீங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை பாதிக்காமையே அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாயிடும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் உங்கள் பின்னாடி அவர் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நம்மளை பற்றி எப்படியே தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பற்றிலாம் காதிலே வாங்கிக்காமல் நம்ம வேலை உண்டு அது உண்டுன்னு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு யாரெல்லாம் இப்படி பின்னாடி பேசுனாங்களோ அவங்களாம் தானாகவே மாறிடுவாங்க. இந்த சிலந்திக்கு அந்த லிக்விட் இருக்குல்ல, லூப்ரிகேஷன் ஆயில், எப்படி அந்த வலைக்கு அதுவே போகிறதுக்கு யூஸ் ஆகுதோ, நமக்கு இந்த ஃபேத், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை இருக்கணும்? நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், 1. 2வது இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும், 2. 3வது இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்பினா எல்லாம் நல்லபடி நடக்கும்னு இருக்கணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தருக்கு கேன்சர் 1க்கு 2 வாட்டி வந்திருக்கு. அவர் பியூட்டி என்னன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. யாருக்கிட்டையுமே எனக்கு கேன்சர் இருக்குது, நான் நோயாளி, என் நாட்கள் எண்ணப்படுது அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் பேசவே மாட்டார். அவங்க கூட எல்லோரும் போய் அந்த பேஸ்கெட் பால் விளையாடுவார். ஈவினிங் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுவார். இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு வாட்டி 3வது வாட்டியாக கேன்சர் வந்துச்சு. அவர் அதையும் கவலைப்படல, நேராக போய் டாக்டர்கிட்ட போய் பேசினார். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புலேருந்து WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் எடுத்துருவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சோல்ஜர் ஆஃப் தி பாடின்னு சொல்கிறோம். WBC தான் இது. தேவையான எண்ணிக்கை எடுத்துருவோம். இந்த கீமோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த உடம்புல கொடுப்போம், அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, எவ்வளோ WBC எண்ணிக்கை எப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு. இவர் உடல் ஆரோக்கியத்துக்கு கணக்கு போட்டு டாக்டர்ஸ் வந்து இவ்வளோவது கண்டிப்பாக WBC உங்களுக்கு தேவைப்படும், உங்கள் உடம்புல எடுக்கணும் அப்படின்னு. என்னைக்கு எடுப்பீங்க? ஒரு மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்டுற எண்ணிக்கையை விட 2 மடங்கு தர்ற மாதிரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறார். டாக்டர்ஸும் பார்க்குறேன், என்ன இன்னும் புதுசாக சொல்கிறாருன்னு.
இவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி இறைவனை வேண்டுவார். தேங்க்யூப்பா, எனக்கு வந்து இவ்வளோ டபிள்யூபிசி கொடுத்துருக்கீங்க, டபுளாக கொடுத்துருக்கீங்க, ட்ரிபிளாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ், ஏன்னா இதுதான் என் உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது, நான் இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் இதுதான் அப்படின்னு நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த நாள் அந்த செக்கிங் வந்த டைமும் வந்துச்சு, பிளட்டும் செக் பண்ணாங்க. டாக்டர் ரிசல்ட்டு பார்த்தா அசந்து போயிட்டாங்க. டாக்டர் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு எண்ணிக்கை, நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போனது டபுள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க. ஆக்சுவலாக இப்போ 4 மடங்கு டபிள்யூபிசி உங்கள் உடம்புல இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்தத விட ஜாஸ்தியாக இருக்குது, இது அதிசயம் தான் எங்களுக்கு. அந்த சொன்ன மாதிரி அவங்க கீமோ பண்ணிருக்காங்க, இந்த பிளட்டும் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவருக்கு கேன்சரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவரை எது ட்ராவல் பண்ண வச்சுச்சு? நம்பிக்கை. அவருக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கை, அவருக்கு இந்த ட்ராமா மேலே இருக்கிற நம்பிக்கை, இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை. சரியா? இப்போ சிலந்தி வலை கூட தான் பண்ண வேலையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசைன் இருக்குது நேச்சராக. அதே மாதிரி நம்மளும் இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கேயுமே மாட்டிக்காமல் இருக்கிறது ஒரு வழி இருக்குது. அது பேர் ஃபேத், நம்பிக்கை. நம்ம மேலே நம்பிக்கை, ட்ராமா நல்லதுன்ற நம்பிக்கை. பகவத்கீதா தான் சொல்லுது இல்லை, நேற்று இன்னைக்கு நாளைக்கு எது நடந்தாலும் நல்லதுன்னு சொல்லுது இல்லையா? அப்போ அதுவும் நல்லது. 3வது இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.